குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். திருச்சியில் எலெக்ஷன் தாக்கல் பண்ணும்போது இந்தியன் ஆர்மி வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. நியூஸ்ல பார்த்தேன் நான். அப்போ இருக்கும் போது கூட்டம் அதிகரிக்குதுன்னா அவருக்கு வெற்றி நிச்சயம் தான். அவர் வந்து 234 தொகுதி வராரே இல்லையோ, ஆனா 125 தொகுதிக்கு மேலதான் அவர் வின் பண்ணுவார். டெஃபினட்டா அது வந்து தெரியக்கூடிய விஷயம். இந்த முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னாக்கா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே எடப்பாடி 4 வருஷம் ஆண்டதில் எல்லாம் சட்டம் ஒழுங்கு, மருத்துவம், கஞ்சா புழக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது, விவசாயம் நல்லா இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எல்லாமே பிரச்சனை. 5 ஆண்டு எதுவுமே இதுவாகல. புது ஆட்சி வரணும், மனுஷன் இன்னொருத்த வந்து செய்தால் நாட்டுக்கு நல்லா இருக்கும். அப்படி புதுசாக வர்றது யார் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வரணும். நாடு காப்பாற்றணும், அவங்க தான் காப்பாற்றணும். நீ 5 வருஷம் ஆட்ட, இன்னொருத்தர் 5 வருஷம் ஆண்டாரு. வரவர் பார்ப்போம், இன்னொரு வருஷம் 5 வருஷம் அவர்கிட்ட கொடுத்து பாருங்களா. இந்த மாட்ட தேர்தல் இப்போ மாற்றி வரட்ட பார்க்கலாம். விஜய் வரட்டும் என்ன இப்போ வரட்டும். தலைமுறை நீங்களே ஆண்டுனாக்கா அப்போ இருக்கிறவன் எங்கே போவான்? அவன் வரணும்ல, அவன் தான் நல்லது கெடுத்து பண்ணுறானான்னு பார்க்கணும். நீங்களே மாறி பண்ணிங்கன்னா அப்படி எப்படி இருக்கு? நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் உங்கள் தலைமுறை வாழணுன்றீங்க. அப்போ உலகத்தில் இருக்கிறவன் வாழக்கூடாதா? ஏன் வாழக்கூடாது? அவன் மட்டும் ஆட்சி மாறக்கூடாதா? புதுசாக வரணும். இந்த தொகுதியில் ஆதவார்ஜுனா வந்து இங்கே சீனே கிடையாது. ஆதவார்ஜுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன பசங்க இந்த இவங்கெல்லாம் போட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணிக்கிறாங்க. தவிர ஆதவார்ஜுனா இங்கே யாரே கிடையாது. ஓட்டும் கிடையாது. ஓட்டும் போட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு தொகுதி மக்களினுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் சென்னைக்குள்ள. அந்த வகையில வில்லிவாக்கம் தொகுதி மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கு, யார் வந்தா நல்லா இருக்கும் இந்த டைம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த முறை வில்லிவாக்கம் தொகுதியில யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா டிவிக்கே தான் ஜெயிக்கும். மாற்றமே கிடையாது. ரீசன் என்னன்னா அதிமுகவும் திமுகவும் ஆண்டுன்னு தான் இருக்கு. அவர் தனியாக ஒரே ஆள் நின்று ஜெயிக்கிறாருன்னா பெரிய விஷயம். கூட்டணி ஏகப்பட்ட கட்சிங்க, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஏகப்பட்ட கூட்டணி கட்சிங்க இருக்குது. அவர் கூட்டணி கட்சி இல்லாமல் திருச்சியில் எலெக்ஷன் தாக்கல் பண்ணும்போது இந்தியன் ஆர்மி வந்து பாதுகாப்பு கொடுத்துக்கிறாங்க. அது நியூஸில் பார்த்தேன் நான், சமீபத்தில் நேற்று பார்த்தேன். அப்போ இருக்கும் போது கூட்டம் அதிகரிக்குதுன்னா அவருக்கு வெற்றி நிச்சயம் தான். அவர் வந்து 234 தொகுதி வராரே இல்லையோ, ஆனால் 125 தொகுதிக்கு மேலே தான் அவர் வின் பண்ணுவார். டெஃபினட்டாக அது வந்து தெரியக்கூடிய விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஒரு தாய்மாருங்களை அவங்க கேன்வஸ் பண்ணுறாங்க. விஜய் அங்கிளுக்கு பிடிக்காம கேன்வஸ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸுங்க வந்து பிள்ளைங்க தான், அவங்க வாழ்க்கை தான் முக்கியம். அந்த வாழ்க்கையை நினச்சி அவங்க பிள்ளைங்களுக்காக ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிமுகவில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, திமுகவில் இருக்க ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அது சொல்ல மறக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா ஒவ்வொரு ஆளுக்கும் மனசாட்சிக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. கண்டிப்பாக டிவிக்கு வந்து 225 தொகுதிக்கு மேலே தான் வரும். இப்போ இன்னைக்கு கூட இங்கே ஒரு கூட்டம் நடக்குதுன்னாங்க டிவிக்கால. அந்த இது கூட்டங்க ரத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீசன் என்னன்னு தெரியல. வில்லிவாக்கத்தில் வந்து அது ரீசன் என்னன்னு தெரியல. அதனால கண்டிப்பாக வந்து டிவிக்கே தான் வரும். இந்த முறை விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தால் பாதுகாப்பாக இருக்கும். இந்த முறை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஏன்னாக்கா சட்டம் ஒழுங்கு சரியில்லை. ஏற்கனவே எடப்பாடி 4 வருஷம் ஆண்டதில் எல்லாம் சட்டம் ஒழுங்கு, மருத்துவம், எல்லாம் கஞ்சா புழக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா சட்டம் ஒழுங்கு நல்லா இருந்தது, விவசாயம் நல்லா இருந்தது. எந்த ஒரு டேக்ஸு கீக்ஸு அது கரண்ட் பில்லு இது எதுவுமே ஏறல. இப்போ வந்து அப்படி கிடையாது. எல்லா விலைவாசியும் ஏறி போச்சு. முழுக்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. வயதானவர்லேருந்து குழந்தை வரலும் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பே இல்லை. அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து 234 தொகுதியிலையும் எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். பெருவாரான வாக்கு விஷயத்தில் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் ஆட்டோ டிரைவரு, நாங்கள் எங்களுக்கு வந்து ஓலா, ஊப்பர், எல்லாம் நல்லா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். எந்த ஒரு இதுவும் கிடையாது. போன பீரியட்லாம் அவ்வளோ கெடுபிடி கிடையாது. இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். சவாரி ஒன்றுமே ஆகாது, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறோம். அதனால் எடப்பாடியார் வந்தால் நல்லாயிருக்கும். புது ஆள் வரணும், ஆட்சி மாறணும். விஜய் தான் ஜெயிக்கும். திமுக தான் ஜெயிக்கும். ஆட்சி புது ஆட்சி வரணும்னா, ஆட்சி வரணும், ஆட்சி மாறணும். ஆட்சி மாறினா தான் நாடு நல்லா இருக்கும். நாடு ரொம்ப கெட்டு குடிசேரா போச்சு. அப்படி என்ன பிரச்சனை பார்க்குறீங்க? பிரச்சனை எல்லாமே பிரச்சனை. நாடு எல்லாமே பிரச்சனை தான். எதுதான் பிரச்சனை இருக்குது? எல்லாமே பிரச்சனை. 5 ஆண்டு எதுவுமே இதுவாகல. புது ஆட்சி வரணும், மனுஷன் இன்னொருத்த வந்து செய்தால் தான் நாட்டுக்கு நல்லா இருக்கும். அப்படி புதுசாக வர்றது யார் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் தான் வரணும். நாடு காப்பாற்றணும், அவங்க தான் காப்பாற்றணும். மறுபடியும் தொடரணும். திமுகன்னு சொல்கிறேன். தொடரணும், அவங்க தான் தொடரணும். தொடர்ந்தால் தான் நல்லா இருக்கும். இருக்கிறதெல்லாம் விட்ட குறை கொட்டை குறைக்கிறது இல்லை, அதெல்லாம் தொடர்ந்தால் தான் நல்லா இருக்கும். டிஎம்கே ஜெயிக்கும் வாய்ப்பு இருக்கு.
நீ 5 வருஷம் ஆட்ட, இன்னொருத்தர் 5 வருஷம் ஆண்டாரு. இப்போ வரவர் பார்ப்போம், இன்னொரு வருஷம் 5 வருஷம் அவர்கிட்ட கொடுத்து பாருங்களேன். ஒரு வருஷம் இந்த இதுல இந்த மாற்ற தேர்தல் இப்போ மாற்றி வரட்டும் பார்க்கலாம். விஜய் வரட்டும் என்ன இப்போ மாற்றம் வரட்டும், அவரு பார்க்கலாம் அவர் எதனா விவசாயத்தை பண்றாருன்னு. இப்போ சுதந்திரமா ஒரு நகை நட்டு போட்டு ஒரு குண்டு மணி நகை இப்போ போட்டு போக முடியுதா? அறுத்துன்னு போடுறாங்க, கைத்தி அறுத்துட்டு போடுறாங்களே, அதுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? யாரும் கொடுக்கல. அப்போ எதுக்கு ஆட்சி மாறணும். எவனா மாறினாதான் இவனுக்கு 2 பேரே மூட்டி கூடாது. தலைமுறை நீங்களே ஆண்டுனாக்கா அப்போ இருக்கிறவன் எங்கே போவான்? அவன் வரணும்ல, அவன் தான் நல்லது கெடுத்து பண்றானான்னு பார்க்கணும். நீங்களே மாறி பண்ணிங்கன்னா அப்படி எப்படி இருக்கு? நீங்க உங்க அண்ணன் தம்பி உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் உங்க தலைமுறை வாழணுன்றீங்க. அப்போ உலகத்துல இருக்கிறவன் வாழக்கூடாதா? ஏன் வாழக்கூடாது? அவன் மட்டும் ஆட்சி மாறக்கூடாதா? புதுசா வரணும். விஜய் சொல்றீங்களா? புதுசா யார் வந்தாலும் சரி, விஜய் தான் இல்ல யாரு வந்தாலும் ஓகே. இல்ல இந்த டைம் விஜய் தான் வராரு. இந்த டைம் விஜய் வந்தாலும் ஓகே தான், வேற யாரு வந்தாலும் ஓகே. இவனுக்கு 2 பேரும் யாருமே இந்த ஆட்சி பழைய ஆட்சி எதுவும் வரக்கூடாது. நான் முன்னாடி கொஞ்சம் பேர்கிட்ட பேசும்போதுன்னு அவங்க சொல்றாங்க, இது வரைக்கும் ஆட்சி பண்ண திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம், புதுசா யாராவது வரட்டும். அப்படி பார்த்தா இங்க எல்லாம் நிறைய பேர் விஜயை சொல்லிட்டு இருக்கிறாங்க. விஜய் சொல்றதுக்கு காரணம் வந்து விஜய்க்கு அரசியலே தெரியாது, சுத்தமா ஒண்ணுமே தெரியல. சும்மா அந்த பசங்களை வச்சுன்னு கூட இருக்கிற ஆளுங்களை வச்சுன்னு என்ன பசங்க இது வரும் ப்ரெஸ் மீட்டிங்ல பண்ணிருக்காரா? உங்களை ப்ரெஸ் மீட்டிங்ல இது வரலும் பேசிக்காரா? நீங்க அவர்கிட்ட போய் ப்ரெஸ் மீட்டிங்ல நீங்க பேசணும்னு சொல்லிக்கிறீங்களா? பேசவே மாட்டாரு, எதுவுமே செய்ய மாட்டாரு. இந்த 5 வருஷம் திமுக ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லபடியா இல்ல பிடிச்ச விஷயம் அவங்க எல்லாமே மக்களுக்கு தேவையானதாக செய்துக்கிறாங்க. எல்லாமே மக்களுக்கு ஏற்றுக்கிறாங்க. பிரச்சனை எதுவுமே கிடையாது. திமுக வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்வாங்க, இன்னும் நல்லா செய்வாங்க. பண்ண வேண்டியதுனால தான் இப்போ தொடர்ந்து தான் மேற்கொண்டு என்ன செய்யணும் பண்ணாத துறையெல்லாம் செய்வாங்க. அப்படி ஏதாவது பிரச்சனையா நீங்க ஏதாவது பாக்குறீங்களா? இங்கே எதுவும் ஒரு பிரச்சனை கிடையாது. பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, ஆனா விஜய் வந்து நல்லா இருக்கும் தான் நினைக்கிறேன். விஜய் வந்து நல்லா இருக்கும். அப்படி என்ன நம்பிக்கை விஜய் மேல? விஜய் வந்து மக்களுக்கு உதவி பண்ணுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. அதே ஒரு நம்பிக்கை இருக்கு, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்காக விஜய்க்கு இல்ல அவர் வெளியில வர மாட்டேங்கிறாரு, மக்களை சந்திக்க மாட்டேங்கிறாரு, பிரஸ்ஸை சந்திக்க மாட்டேங்கிறாரு, இதெல்லாம் சொல்றாங்களே. அதெல்லாம் சந்திக்கிறாங்களே, மக்கள் எல்லாம் பாக்குறாங்களே, எல்லாம் சந்திக்கிறாங்களே. ஸோ விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்து நல்லா இருக்கும். விஜய் நல்லதான் பண்ணிட்டு இருக்கோம், அதில் தவறு கிடையாது. இது பண்ணாதான் நல்லதான் பண்ணிட்டு இருக்கோம். நல்லதான் பண்றாங்க. மகளிர் உரிமைக்குழு, இடையில் பயணம் எல்லாம் நல்லதான் பண்ணுறாங்க, அதில் எதுவும் தவறு கிடையாது. 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கெஞ்சா அதிகமாக இருந்தது. இதே ரோட்டில் வில்லிவாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் கெஞ்சா அதிகமாக இருந்தது. அதே டைமில் குழந்தைங்க படித்த குழந்தைங்க நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. பேரண்ட்ஸுங்க வந்து இட்டுன்னு போய் இப்போ ட்ரெயினில் ஏற்றுறது, இட்டுன்னு போயிட்டு பஸ்ஸில் இட்டுன்னு போய் விடுற நிலைமைக்கு ஆகிட்டுக்கிறாங்க. சேஃப்டி கிடையாது. என்றைக்கு சேஃப்டி கரெக்டாக இருக்கோ, சிங்கப்பூர் மலேசியா மாரி சேஃப்டி இருக்கோ, அன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாடு பக்காவாக இருக்கும். அந்த பக்காவாக இருக்கிறது தான் டிவிக்கு விஜய் வந்து வரணும்னு ஆசைப்பட்றாங்க. நிறைய பிரச்சனைங்க டிவியில் நான் பார்க்குறேன். வெட்டு குத்து கொலை எல்லாம் நிறைய பார்க்குறேன். இது 5 வருஷத்துல அதிகமாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதிகமாக இருக்குது. சரி, இப்போ ஒரு பக்கம் திமுக ஆட்சியில் இந்த பிரச்சனை, அதிமுக வந்தா இதெல்லாம் சரியாயிடாதா? எடப்பாடி பழனிசாமி வந்தா சரியாயிடாதா? இல்லை அது வந்தாலும் சரியாகுது. விஜய் வந்தாலும் எல்லாம் சரியாகும். இந்த தடவை ஆட்சியில் புது ஆள் வரணும், ஆட்சி மாறணும். ஆனா இபிஎஸ் வந்தா அதிமுக வந்துச்சுன்னா பாஜக உள்ள வந்துடும், ஸ்டாலின் பாஜக வந்துடும். ஏற்கனவே ஒரு 20-15 வருஷத்துக்கு முன்னாடியே பாஜக கூட வந்து இவங்க திமுக கூட இருந்தாங்க. அப்போ எதுவும் ஆகலை. இவங்க வந்துடும் சொல்லிட்டு இவங்க ஒரு மீட் பண்ணுறாங்க. சிறுபான்மையினர் ஓட்டை வாங்கறதுக்கோசம் பாஜக வந்துடும்ன்றாங்க. அவங்க அம்மாவை தோக்க வச்சிட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க? அம்மா இந்த மாதிரி காரணம் ஆச்சு. அவங்க என்ன போயிச்சிருந்தாங்களா? பண்ணலையே, விட்டாங்களே. தலைமுறையாக எங்களுக்கு ஏடிஎம்க்கு தான். நாங்கள் இப்போ ஆட்சி மாற்றுறோம், அவ்வளோதான். அவங்க அம்மா ஒரு மரணமானம் என்ன இப்போ இது பண்ணாங்க? ஏன்னா இருந்த கட்சி இருந்து என்ன பண்ணாங்களா? பண்ணலையே, விட்டாங்களே. அப்படி இருக்க சொல்ல எப்படி இருக்கும்? இவங்க மட்டும் நாட்டம் என்ன பண்ணுவாங்க? அப்படிப்பட்ட அம்மாவை விட்டாங்களா? அவ்வளோ செய்திங்களே. ஆட்சி மாறணும். உங்க ஓட்டு விஜய்க்கு தான் இருக்கு. எங்கள் ஓட்டு விஜய் தான். இந்த தொகுதியில் ஆதவார்ஜுனா வந்து இங்கே சீனே கிடையாது. ஆதவார்ஜுன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சின்ன பசங்க இந்த இவங்கெல்லாம் போட்டுன்னு எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. தவிர ஆதவார்ஜுனா இங்கே யாரே கிடையாது. ஓட்டும் கிடையாது. ஓட்டும் போட மாட்டாங்க, எதுவும் செய்ய மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தான். அதிமுக கோட்டை தான் அது. நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கீங்க, நீங்கள் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எல்லா பிரச்சனையும் எது பிரச்சனை இருக்குது எல்லா பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வரோம். மருந்து விவசாயத்துக்கு மருந்து இல்லை, உரம் இல்லை. பக்கத்து ஸ்டேட்லாம் பாருங்க, விவசாயத்துக்கு தனியாக அதுக்குன்னு ஃபீல்டு ஒதுக்குறாங்க. இவங்க என்ன ஒதுக்குறாங்க? கோழி தான் பிடிக்க வைக்கிறாங்க எங்களை. புரியுதா? விவசாயத்துக்கு எதனா கொடி தான் நம்மளை பிடிக்க வைக்கிறாங்க. எதனா விவசாயத்துக்கு தனி ஃபண்டு ஒதுக்குறாங்களா? எந்த ஆட்சியிலாவது விவசாய பட்ஜெட்டுன்னே தனியாக போடுறாங்களே. அதுக்குன்னு தனியாக ஃபண்டு ஒதுக்கணும். இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏழைப்பட்டவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒதுக்கணும். இருக்கிறவங்க பயிற்சி போட்டா இல்லாதப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? விவசாயிகளுக்கு இருக்கப்பட்டும் போயிடுச்சுறா. 10 ஏக்கரா வச்சுக்கிறோம், மானியம் வாங்கிறோம், இது வாங்கிறோம், எல்லாம் வாங்கிறாங்க. இப்போ 1 ஏக்கரா வச்சுக்கிறோம், 50 சென்ட் வச்சுக்கிறோம், 20 சென்ட் வச்சுக்கிறோம், என்ன பண்ணுவோம் விவசாயி? அப்போ நேரடியாக பார்த்து நீங்கள் கொடுத்தா தானே போக முடியும். நீங்கள் ஃபண்டு மாதிரி ஒதுக்குறீங்க, அது எம்எல்ஏக்கு போய், எம்பிக்கு போய், மினிஸ்டருக்கு போய், இப்படி போய் அப்படி போய் வந்து கட்சியில் விவசாயிக்கிட்டலாம் போய் கேட்க சேர்த்து ஒன்றும் சேர மாட்டேங்குதுல்ல. விவசாயத்துக்கு கொஞ்சம் யாரெல்லாம் வரட்டான், வந்து மாற்றம் கொடுங்க. தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வெடிக்கிட்டான். இல்லை அப்படி ஒரு மாற்றம்னு சொல்கிறீங்க. யார் எல்லாம் அந்த இதுக்கு? நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நான் எந்த 2மே ஏடிஎம்கேவும் வந்துச்சு, டிஎம்கேவும் வந்துச்சு.
மாற்றி 5 வருஷம் நீ ஆண்டுற 5 வருஷம் நீ ஆண்டுற. நீ வர சொல்ல விவசாயத்துக்கு இன்னும் ஒன்றும் பண்ண மாட்டுற. நீ மாற்றி வர சொல்ல நீ விவசாயத்துக்கு ஒன்றும் பண்ண மாட்டீங்க. புரியுதுங்களா? விவசாயத்துக்கு என்ன பண்ணுறீங்க? 2 பேருமே இதுன்றீங்க. நீ 5 வருஷம் ஆண்டு முடிச்சுட்டு நான் இது தரேன் அதை தரேன் விவசாயத்துக்கு தர மாட்டேன். குக்கர் தரேன், இப்போ பீரோ தரேன், ஃப்ரிட்ஜு தரேன்றாங்களே கண்டி. இந்த விவசாயத்துக்கு போங்க, ஒரு 10,000 வச்சுறானா அவனுக்கு ஒரு 50,000 கொடுங்க, 20,000 கொடுங்க, விவசாயத்தை வளர விடுங்கன்னு சொல்கிறாங்களா? யாருன்னா ஒருத்தராக விவசாயத்தை வளர விடுறாங்களா? விவசாயத்தை வளர விட மாட்டுறாங்களா? அப்புறம் நாளைக்கு எப்படி வரும்? நாளைக்கு எப்படி வரும்? அப்படிதான் யார் வந்தா விவசாயிகளுக்கு நல்லது நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் மாற்றம் வேணும்ன்றா. ஆனா விவசாயத்தை பத்தி அதிகமா சீமான் பேசிட்டு இருக்காரு. அவர் பேசுவார். அவர் மட்டும் என்ன பண்றாரு? விவசாயத்தை பத்தி பேசுறாரு கண்டி. அவர் மேடி பேசிட்டு விட்டு போயிடுறாரு. சொல்றது புரியுங்க? அவர் பேசுறாரு, பேசி என்ன பண்றாரு? அவர் மட்டும் தேர்தல் முடிஞ்சோன்னா அவர் என்ன பண்றாரு? தேர்தலை போதானே பேசுறாங்க. 5 வருஷத்துல யாராவது ஒருத்தர் பேசியிருப்பாரு? அவர் மட்டும் சொல்லுங்க. எதனா கூட்டத்தில் பேசியிருப்பாரா? எதனா மாநாட்டில் பேசியிருப்பாரா?